வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எப்படி ஃப்ரீயாக உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய தொலைபேசியிலிருந்து நீங்களே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா நேரத்துலையும் நம்மக்கிட்ட நம்மளுடைய ஆதார் கார்டு இருக்காது. ஒரு சில நேரத்தில் நம்ம மறந்து வீட்டில் வச்சுட்டு வருவோம். பட் அர்ஜென்ட்டாக எங்கேயாவது தேவைப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் இமிடியேட்டாக உங்களுடைய மொபைல்லேருந்து நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் அதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஹாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இதை பற்றி தெரியப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்த உடனே நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். நான் குரோம் அதிகமாக பயன்படுத்துவேன். ஸோ குரோம் ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே டாப் ஆஃப் யுவர் ஸ்க்ரீனில் இந்த இடத்துல UIDAIன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே அப்படியே சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். UIDAIன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்களுடைய கண்ட்ரோல் தான் கம்ப்ளீட் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த லிங்க்கில். இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் அப்படி கீழே வாங்க. கெட் ஆதார் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி உங்களுடைய ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சி இருக்குது, வீட்டில் ஆதார் கார்டு மறந்து விட்டுட்டு போயிட்டோம், அந்த மாதிரி சூழ்நிலையில் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்றத போது நீங்கள் இந்த டவுன்லோட் ஆதார் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த பேஜ் வந்த உடனே மறுபடியும் இந்த டவுன்லோட் ஆதார் அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி, இல்லை விர்ச்சுவல் ஐடி. இங்கே நம்ம என்டர் ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ண உடனே இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கோட் மேலே இருக்கிற மாதிரியே நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இப்போ சென்ட் ஓடிபி. உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஆதார் எண்ணுடன் உங்களுடைய மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டு இருக்கணும். ஒருவேளை இணைக்காத பட்சத்தில் இந்த இது உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. மொபைலில் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் எண்ணுடன் இணைக்க முடியாது. இப்போ இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் பக்கம் இருக்கக்கூடிய ஆதார் சென்டரில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் எண்ணோடு இணைத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் இணைச்சிருக்கோம், இந்த ஆதார் கார்டில் இணைச்சிருக்கோம். ஸோ சென்ட் ஓடிபி. சென்ட் ஓடிபின்னு கிளிக் பண்ண உடனே ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் எஸ்எம்எஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓடிபி அங்கே அப்படியே அப்டேட் பண்ணணும். இப்போ வெரிஃபை அண்ட் டவுன்லோட்னு கிளிக் பண்ணலாம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் டவுன்லோட். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். உங்களுடைய மொபைல் செட்டப் தகுந்த மாதிரி இங்கே எனக்கு PDF எதில் ஓப்பன் பண்ணுன்னு கேட்குது. ஸோ நான் PDF ரீடர்னு கொடுக்க போகிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். என்னென்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். உங்களுடைய கார்டில் உங்களுடைய நேமுடைய ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸும் அதே போல் உங்களுடைய இயர் ஆஃப் பர்த், நீங்கள் பிறந்த வருஷமும் உங்களுடைய கார்டில் இருக்கிற மாதிரியே இங்கே நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ என்னுடைய பாஸ்வேர்ட் நான் இங்கே அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த 4 லெட்டர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 4 கேரக்டரும் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் நீங்கள் போடணும். உங்களுடைய பிறந்த வருஷம் உங்கள் கார்டில் எப்படி இருக்கா அதே மாதிரி அந்த வருஷத்தை மாத்திரம் நீங்கள் கொடுக்கணும். இப்போ 1991 இருந்தால் அதை நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி அப்டேட் பண்ணணும் கார்டில் இருக்கிற மாதிரி. ஸோ ஓப்பன் கிளிக் பண்ணால் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்களே இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே இதை டேரெக்டாக இந்த டாட் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே இந்த ஃபைலை நீங்கள் சென்ட் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஹாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.